திரும்ப திரும்ப ஒரே தப்பு தான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதை மாத்தணும். இதுதான் தோல்விக்கு காரணம்னு தோல்விக்கு பிறகு ருத்ராஜ் கேட்வால் வேதனையோட பேசியிருக்காரு. சோ ருத்ராஜ் கேட்வால் தோல்விக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கிற இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய சிஎஸ்கே ஃபேவரட் பிளேயர் யார் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விசஸ் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கு முடியான மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே லக்னோ பிச்சிலேயே அதிக ரன்னான 176 ரன் அடிச்சாங்க. லக்னோ பிச்சில் 168 ரன்களுக்கு மேல எந்த அணியுமே சேஸ் பண்ணதே கிடையாது. ஆனா முதல்ல லக்னோ அணி சிஎஸ்கேக்கு எதிராக சேஸ் பண்ணி 19 ஓவர்லயே 180 ரன் அடிச்சு அபாரமா 8 விக்கெட் வித்தியாசத்தை ஜெயிச்சாங்க. இந்த மோசமான தோல்விக்கு பிறகு பேசிய ருத்ராஜ் கேட்வால் சிஎஸ்கேனுடைய பேட்டிங் இந்த மேட்ச்ல சிறப்பா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ஏற்று மிடில் ஆர்டர்ல சொதப்பிட்டாங்க. பவர் பிளேல நல்ல தொடக்கம் கிடைச்சது. ஆனா மிடில் ஓவர்ல ரொம்பவே ஸ்லோவா நாங்க விளையாண்டுட்டோம். சோ தொடர்ந்து இந்த சொதப்பல் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதை திருத்திக்கணும். ஆனா டோனி அது நடக்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் எங்களுக்கு செட் பண்ணாரு. இந்த பிட்ச்ல 176 போதும்னு சொன்னாலும் இம்பாக்ட் பிளேயர் விதின்னு ஒண்ணு இருக்கிறதுனால நிச்சயம் 15ல இருந்து 20 ரன் அதிகமா சேர்த்திருக்கணும். அது நாங்க சேர்க்க தவறிட்டோம். ஒரு 5 ரன் அதிகமா அடிச்சிருந்தா கண்டிப்பா போட்டி இறுதி பால் வரையும் போய் நாங்க ஜெயித்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பிட்ச்ல 190ங்கிறது நல்ல இலக்கா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்க அணியில பவர் பிளே பந்து வச்சு ரொம்ப சொதப்பலா இருக்கு. தொடர்ந்து பவர் பிளே ஓவர்கள்ல எங்க பவுலர்கள் விக்கெட் எடுக்காம தடமாறிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுல முன்னேற்றம் அடையணும். நிச்சயம் எதிரணிக்கு அழுத்தம் தரணும்னா பவர் பிளேல ஒரு சில விக்கெட்டை எடுக்கணும். அப்பதான் மிடில் ஓவர்ல பவுலர்கள் பிரஷரை போட முடியும். அப்பதான் நம்ம கேமுக்குள்ள வர முடியும். தொடர்ந்து இந்த தப்பு எங்க அணியில நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதை நாங்க திருத்திக்க வேண்டும்னு ருத்ராஜ் சொன்னாரு. அடுத்ததா தொடர்ந்து 3 வெளி மைதானத்துல விளையாண்டுட்டு அடுத்ததா சேப்பாக் மைதானத்துல லக்னோக்கு எதிராக விளையாட போறீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா அது ஒரு நல்ல ஃபீல் தான். தொடர்ந்து 3 வெளி மைதானங்களை நாங்க விளையாண்டாலும் அங்கேயும் ரசிகர்கள் எங்களுக்கு ஹோம் டவுன் போல ஆதரவு கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் சென்னை சேப்பாக்கத்துல விளையாடுற மாதிரி இருக்காது. அங்க நாங்க போய் கண்டிப்பா எங்க தப்பை திருத்திக்கிட்டு கம்பாக்காவும் சொந்த மல்ல விளையாடுறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அங்க போறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குன்னு தோல்விக்கு பிறகு ருத்ராஜ் கேட்வால் பேசியிருக்காரு. ருத்ராஜ் சொல்ற மாதிரியே இந்த போட்டியில சிஎஸ்கேனுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் சொதப்பலா இருந்துச்சு. அடுத்தடுத்து விக்கெட் போனதுனால 190 200 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல டோனியோடைய கேமரா காரணமா 176 ரன் அடிச்சாங்க. அது ஒரு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் சிஎஸ்கேனுடைய மோசமான பவர் பிளே பந்துவீச்சு காரணமா லக்னோ அந்த டார்கெட்டை ஈஸியா அடிச்சுட்டாங்க. பவர் பிளேல மட்டும் 1-2 விக்கெட் எடுத்தா கண்டிப்பா இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ சிஎஸ்கே இந்த சொதப்பலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து நடக்க போற லக்னோ விசஸ் சிஎஸ்கே மேட்ச்ல சேப்பாக்கத்துல சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க.